கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணை 38வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதற்கு முன் எந்தெந்த ஆண்டுகளில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது என்பதை இப்போது பார்க்கலாம். டெல்டா மாவட்ட விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மேட்டூர் அணை முதன் முறையாக 1936ஆம் ஆண்டு அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து 1939 முதல் 1943 வரை தொடர்ந்து 5 ஆண்டுகள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. பின்னர் 1946, 1947, 1948 ஆகிய ஆண்டுகளில் 120 அடிக்கும் அதிகமான அளவு தண்ணீரை எட்டியது. 1950 முதல் 60 வரையிலான ஆண்டுகளில் 7 முறை மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. 1961 முதல் 1970 வரையிலான ஆண்டுகளில் 4 முறையும், 1971 முதல் 80 வரையிலான ஆண்டுகளில் 6 முறையும் முழு கொள்ளளவு எட்டப்பட்டது. 1981ஆம் ஆண்டு முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை பின்னர் 1990ஆம் ஆண்டுகளை வரை முழு கொள்ளளவை எட்டவில்லை. 1991 முதல் 2000ஆம் ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் 6 முறை முழு கொள்ளளவை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து 2005, 2006, 2007, 2010 ஆகிய ஆண்டுகளில் மேட்டூர் அணை முழு அளவை எட்டியது. இந்த நிலையில் 38வது முறையாக தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் விவசாய வளத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றின் பயணப்பாதையை இப்பொழுது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குடகு மாவட்டத்தில் உள்ள தலைக்காவிரி என்னும் இடத்தில் சுமார் 4400 அடி உயரத்தில் காவிரி ஆறு உற்பத்தியாகிறது. கர்நாடகாவில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகள் காவிரி ஆற்றின் நீரை தேக்கி வைக்கின்றன. காவிரி ஆறு கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தூரமும், தமிழகத்தில் 416 கிலோமீட்டர் தூரமும் பாய்கிறது. இரு மாநில எல்லைப் பகுதியில் சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இந்த நதி தமிழகம் வருகிறது. தமிழகத்தில் தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, நாகை வழியாக பூம்புகாரில் காவிரி ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. முன்னதாக மேட்டூரை தாண்டியதும் தெற்கு நோக்கி திரும்பும் காவிரியுடன் பவானி, நொய்யல், அமராவதி ஆகிய துணை நதிகள் கலக்கின்றன. மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்படும் நீரால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் குடிநீர் மற்றும் விவசாய பாசன வசதியை பெறுகின்றன. கல்லணையில் ஒன்று கூடும் காவிரி அங்கிருந்து 4 கிளைகளாக பிரிகிறது. பிரதான ஆறான காவிரி தவிர வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய கிளை நதிகளுக்கு தொடக்க புள்ளியாக கல்லணை இருக்கிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை உரிய முறையில் சேமித்து வைப்பதற்கான முன்னேற்பாடுகள் முறையாக செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. குளம், குட்டைகள் தூர்வாரப்படாததால் பெருமளவு நீர் வீணடிக்கப்படும் நிலை உள்ளது. இதுகுறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரத்தில் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் ஆற்றின் கரைகள் பலமிழந்தும் ஆறு தூர்வாரப்படாமல் செடி கொடிகள் நிறைந்தும் காணப்படுகிறது. இதனால் அங்கும் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை இப்போ அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ஆறுகளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்குமே தூர் வரப்பட முடியல. அடுத்தது கரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த கரைகளை இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கரைகளை சரிப்படுத்தினா நல்லாயிருக்கும். கரையோரம் உள்ள பூண்டு, புல், புதரி இதெல்லாம் சரிப்படுத்தி மணல் மூட்டையெல்லாம் ஆயத்தமாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா 11 மாவட்டம் அடிச்சிருக்காங்க. எங்கள் திருவாரூர் மாவட்டமும் அடுத்தது வெள்ள அபாயமாக வருமோ என்னமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இதுபோல் டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றின் வழித்தடத்தில் தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாலும் செடி கொடிகள் வளர்ந்திருப்பதாலும் ஆற்றின் நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடைமடை பகுதிகளுக்கு போதிய தண்ணீர் கிடைப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. முள்ளு செடி, இந்த தாமரை செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா இதெல்லாம் அப்பயே அப்புறப்படுத்திருக்கணும். தண்ணி இல்லாத சீசன்லேயே அப்புறப்படுத்திருக்கலாம். இவங்க அப்புறப்படுத்தாதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணியோட கொள்ளளவு இருக்க இடத்துல இந்த மரமும் செடியும் தான் அடர்ந்து நிற்கிது உங்களுக்கு. இதே மாதிரி இங்கே உள்ள தடுப்பணை மாதிரி இன்னும் அடுத்தடுத்து இதுக்கு அடுத்த 2-3 ஸ்டேஜில் தடுப்பணை கட்டி முக்கம்பு மாதிரி தடுப்பணை கட்டினாக்கா மக்களுக்கு தண்ணியை தேக்கி வச்சு தண்ணி இல்லாத காலத்தில் பயன்படுத்த யூஸாக இருக்கும். ஆண்டுதோறும் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கர்நாடகாவிடம் தண்ணீர் கேட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் கிடைக்கும் தண்ணீரை முறையாக பயன்படுத்த இத்தகைய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியம் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.
காவிரி ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய முட்புதர்களை அகற்றுவதற்கு இந்த அதிகாரிகள் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கவில்லை என்று இந்த விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். எதிர்காலத்தில் எதிர்வரும் காலத்தில் விவசாயிகளுக்கு உதவியாக இந்த தண்ணீர் கடைமடையை சென்று சேரும் விதத்தில் இந்த தண்ணீருடைய நீரோட்டத்தை எந்த விதத்திலும் இந்த முட்புதர்களும் செடிகளும் மரங்களும் தடுக்காத விதத்தில் இந்த காவிரி ஆற்றை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய நீண்ட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் லெனின். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அது குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பினாலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பல ஏரி குளங்கள் இப்படி தண்ணீரே இல்லாமல் மேய்ச்சல் நிலமாக காட்சியளிக்கிறது. உதாரணமாக ஓமலூர் தாலுகாவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 125 ஏரிகளில் பெரும்பாலானவை தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலை மாற மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பது சேலம் மாவட்ட விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, சரபங்கா நதி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நதிகளுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது. ஆனால் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை இருந்தாலும் சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உபரி நீர் நம்பி 1 லட்சம் கனடி வெளியே போனாலும் அந்த தண்ணி சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கு பயனில்லை. அதனால் பலவிதமான போராட்டங்களை விவசாயிகள் முன்னெடுத்து நடத்தியும் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழகத்தின் மிக பெரும் நீர்த்தேக்கமான மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகிறது. மேட்டூர் உபரி நீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் நிரம்புவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயமும் செழிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஓமலூர் செய்தியாளர் தங்கராஜு. தமிழகத்தில் பருவமழை காலத்தில் கிடைக்கும் உபரி நீரை சேமித்து வைத்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் கோடை காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறையில் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் திருக்குறள் அரசுடன் நமது கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரினால் தற்போது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் இந்த உபரி நீரை எவ்வகையில் பயன்படுத்தலாம் என்பது குறித்து விளக்கம் அளிக்க நம்முடன் முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திருக்குறள் அரசு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை எந்த வகையில் பயன்படுத்தலாம்னு அரசு இந்த பருவமழை காலத்தில் ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா? திட்டங்களை பற்றி சொல்லுங்க. தற்பொழுது நடைமுறையில் உள்ள திட்டம் என்பது மாயனூரிலிருந்து ஒரு பேரேஜ் கட்டப்பட்டு அதிலிருந்து நீரை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்கான அதாவது இணைப்பு திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது அநேகமாக இன்னொரு ஓராண்டு 2 ஆண்டுகளில் செயல்முறைக்கு வந்துவிடும். அப்படி வரும்பொழுது ஓரளவு சர்ப்ளஸ் வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம். தற்பொழுது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திட்டமானது மேட்டூர் அணையிலிருந்து இன்னொரு வாய்க்கால் மூலமாக சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஆய்வுக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அது எப்பொழுது ஆய்வு முடியும் என்று தெரியவில்லை. முடிந்தவுடன் ஓரளவுக்கு நாம் அதை செயல்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வாய்க்கால் மூலமாக காவிரி டெல்டா பகுதிகளுக்கு உபரி நீரை வெளியேற்றிட்டு இருக்காங்க. இது வேறொரு பகுதிகளுக்கு இந்த வாய்க்கால் மூலமாக இணைக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக. அது நிலமட்டம் எந்த அளவுக்கு நமக்கு அது சாதகமாக இருக்கும் என்று தெரியவில்லை. சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு தற்பொழுது ஈஸ்ட் பேங்க் கெனால், மேட்டூர் வெஸ்ட் பேங்க் கெனால் இருக்கிறது. அதன் மூலமாக நம்ம பெரியார், ஈரோடு மாவட்டத்திற்கு கொண்டு வர முடியுமா என்று நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து வெகுவான உபரி நீர் வெளியேறிட்டு இருக்கு. இது மூலமா புது அணைகளை கட்டுறதுக்கு அருகில் ஏதாவது பகுதியை நம்ம செலக்ட் பண்ணலாமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. அந்த எந்த அளவுக்கு நிலமட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரியவில்லை. இருப்பினும் ஆங்காங்கே பேரேஜஸ், தடுப்பணைகளை கட்டி ஓரளவுக்கு நம்ம தண்ணீர் தேர்க்கலாம். தடுப்பணைகள் கட்டும் பொழுது அந்த நிலமட்டம் நம்ம ஒத்துழைத்தால் அந்தந்த மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று நாம் பாசனங்கள் கொடுக்க. காவிரி நீர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வீணாகிறது என்கிற நிலை உள்ளபோது கூடலூரில் பாண்டியாற்றின் குறுக்கே அணை இல்லாத காரணத்தால் ஆண்டு முழுவதும் நீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிக மழை பெய்யும் இடம் சிரப்புஞ்சி என்றால் இதற்கு அடுத்தபடியாக வருண பகவானின் கருணை பெற்ற இடம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் தேவாலா. இங்கு ஆண்டிற்கு சராசரியாக 7000 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது.
இங்கு உற்பத்தியாகும் பாண்டி ஆற்றுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவது தேவாலா, பந்தலூர் மற்றும் ஓவேலி பகுதிகள். கூடலூரில் உற்பத்தியாகும் பாண்டியாறு கேரளாவிற்குள் நுழைகிறது. அங்கு அது புன்னம்புழா என்று அழைக்கப்படுகிறது. கூடலூரில் உற்பத்தியாகி கேரளாவிற்குள் நுழையும் பாண்டியாற்றின் குறுக்கே அணைகள் எதுவும் இல்லை. இதனால் பாண்டியாற்றின் நீர் முழுவதுமே கடலில் கலந்து வீணாகிறது. காலத்தில் ஏற்பட்ட நிறைய திட்டங்கள்லாம் தீட்டி அது செயல்பாடு இல்லாமல் நிறைய திட்டங்கள்லாம் கிடக்குதுங்க. இந்த தண்ணி வந்துட்டு நடுவட்டம் ராயல்வேலி எஸ்டேட்டில் உற்பத்தியாகி கேரளா மாநிலம் கடலில் தான் போய் வேஸ்ட்டாக தான் இந்த தண்ணி வந்து கலக்குது. கிட்டத்தட்ட காவேரி ஆற்றில் 4/1 பங்கு தண்ணி மழை பெய்கிற தண்ணி கடலில் தான் போய் வேஸ்ட் ஆகுது. இந்த தண்ணினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே தடுப்பணைகளும் எதுவுமே கிடையாது. அப்படியே தடுப்பணைகள் கட்டினாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. பல இடைஞ்சல்கள் இன்னல்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதை குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் அது குடித நீராகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை நம்ம கவர்மெண்ட் நல்ல முறையில் எடுத்தாங்கன்னா நல்லா பயன்படுத்தலாம். 1960ஆம் ஆண்டுகளில் பாண்டியாற்றின் குறுக்கே அணை கட்டுவது என்று முடிவு செய்து அதற்கான திட்டமும் தீட்டப்பட்டது. ஆனால் வனத்துறையின் எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டது. கூடலூர் மணப்பாலம் அருகே அணை கட்டினால் 14 TMC தண்ணீர் வரையில் தேக்கி வைக்க முடியும் என்றும் 250 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. எந்நேரமும் மழை, ஆர்ப்பரிக்கும் அருவிகள், பொங்கி வரும் ஆறுகள் என்று இயற்கை அன்னை கூடலூரில் வளத்தை கொட்டி கொடுத்தாலும் அங்கு குடிநீருக்கே அல்லாடும் நிலைதான் தற்போது உள்ளது. பாண்டியாறு பொன்னம்புழா திட்டம் என்பது கூடலூர் மக்களின் 40 ஆண்டுகால கனவு திட்டம். இத்திட்டத்தை செயல்படுத்த இப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஏற்கனவே அதிமுக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த திட்டம் மீண்டும் செயல்பட துவங்கியது. ஆனால் என்ன காரணங்களோ அது மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் தற்போதைய முதல்வர் அதை உடனடியாக அதனை செயல்படுத்தி தமிழகத்தின் வறட்சியிலிருந்து காப்பாற்ற இங்கு ஒரு அணையை கட்டினால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் வருடம் முழுவதும் தண்ணீர் தர முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் கூற்றாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமார் மற்றும் மகேஸ்வரனுடன் சார்ல்ஸ்.